வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்கை வச்சு உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஒரு 6 எக் எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் எக்கை ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நல்லா பபுள்ஸ் வர்ற ஆப்பில் டிப் பண்ணணும். டிப் பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள் கேரட், பீன்ஸ், ஆனியன், முட்டைக்கோஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், பெப்பர், சால்ட். இப்போ ஒரு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் எல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கிக்கோங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுன்னு சொன்னது இதுதான். பேம்பு மூங்கில்னு சொல்லுவாங்க. இந்த மூங்கிலில் இந்த முட்டையை இதில் ஊற்றி நம்ம டிப் பண்ணி புட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். கொஞ்சமாக நெய் உள்ளே ஊற்றிக்கோங்க. நல்லா சுற்றி ஃபுல்லாக தடவி விட்டுக்கோங்க. அதை ஒட்டாமல் வரும். நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த எக்கு, வெஜிடபிள் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஒரு 3/4 அளவுக்கு வர்றப்போ ஊற்றினா போதும். அது ஒரு மூங்கில் குச்சியை உள்ளே வச்சுக்கோங்க. மேலே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதை நல்லா மூடி வச்சுருங்க. அது வெளியே வராமல் இது இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இந்த சப்பாத்தி போட மட்டும் இந்த கடாயை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த மூங்கில் குச்சியை மேலே வச்சுருங்க. நல்லா வேகணும். மேலே அந்த சப்பாத்தி மாவு கருகுறாப்பில் வரணும். அப்போ அது கரெக்டாக வெந்துருச்சு. அந்த பக்குவம் மூங்கில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. மூங்கிலோட சாறு எடுத்து தான் அந்த காலத்துலலாம் கொடுப்பாங்க. எலும்பு உடஞ்சவங்களுக்கு, செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புட்டு செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வெந்துருச்சு. மேல் மாவு பூரா கருப்பாயிருச்சு பார்த்தீங்களா. அது மேலாக எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் ஐபிஎம்லாம் கொட்டி பாருங்கள். பேம்பு எக் புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ்ஷஸ் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.